நேர் பீஸில் வந்து பைப்பிங் வந்து கொடுக்க முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரவுண்டு கழுத்துக்கு நேர் பீஸில் வந்து பைப்பிங் கொடுக்க முடியாது. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா நேர் பீஸில் ரவுண்டு கழுத்து வந்து கொடுக்குறேன். அதாவது முன் பக்கத்துக்கு நம்ம கிராஸ் பீஸ் போட்டோம், அதனால் அது திரும்பிக்குச்சு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நேராக வர வரைக்கும் வச்சு தையல் போட்டேன். அடுத்து இந்த ரவுண்ட் ஷேப் போடுறதால அப்படியே ரவுண்டாக வளைச்சி பிடிக்கிறேன். இப்படி ரவுண்டாக வளைச்சி பிடிக்கும்போது எத்தனை சுருக்கம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3 சுருக்கம் வருது. அதாவது ஒரு நகத்தில் கிள்ளி வச்சா ஒரு நூல் அளவுக்கு தான் சுருக்கம் வரும். நகத்தில் கிள்ளி வச்சா ஒரு நூல் அளவுக்கு தான் சுருக்கம் வரும். ஒரு 3 சுருக்கம் வர மாதிரி வைக்க வேண்டியிருக்கும். அதாவது ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 சுருக்கம் வைக்கணும். 1/2 இன்ச்சு கேப்புக்கு 3 சுருக்கம் வைக்கிற மாதிரி வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சு தையல் போடும்போது தான் நீங்கள் திருப்பி மடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு சுருக்கம் வச்சதே வந்து தெரியாது. கரெக்டாக ஒரு நூல் அளவுக்கு நகத்தில் கிள்ளி வைக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து திரும்பும். அந்த சுருக்கம் வைக்காமல் நீங்கள் நேர் பீஸில் பைப்பிங் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல எழுந்து நிற்கும்.